இப்போ நீங்கள் பெரியவங்களானதுக்கப்புறம் கூட உங்கள் மனசில் ஏதோ ஒரு வெற்றிடம், ஒரு காலி இடம், அதாவது நான் எல்லாத்துக்கும் பார்த்து செய்கிறேன். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க, ஆஃபீஸில் என்ன வெளியே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்து செய்கிறேன். அதே சமயத்தில் எனக்குன்னு வரும்போது என்னோடய விஷயத்தை கவனிக்கவோ, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை பேசவோ, எங்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை பேசுகிறதுக்கோ எனக்குன்னு யாரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. அதுக்கு காரணம் பலதும் இருக்கலாம். நம்ம சின்ன வயசில் வளரும்போதே நம்ம அம்மா அப்படி இருந்திருக்கலாம். பீப்புள் ப்ளீசர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது அம்மாவுக்கு சில சமயம் வருமானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு பெரிய குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டிருக்கலாம். அதனால் அவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து செஞ்சு அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி உங்கள் அம்மா இருக்கிறதெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உங்களை கவனிக்கிறதுக்கு டைம் இல்லை பர்சனலாக. அது மட்டும் இல்லை, நீங்கள் வளர்ந்து வந்த சூழ்நிலை அந்த மாதிரி. உங்கள் அம்மாவை பார்த்து தானே நீங்களும் வளர்ந்து வந்திருக்கீங்க. அப்போ நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, நம்மளும் இந்த மாதிரி பீப்புள் ப்ளீஸராக மாறணும், அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு செஞ்சு ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் பார்த்து செய்கிறீங்க, ஆனால் உங்களோட விஷயத்தில் வேறு யாருக்கும் எந்த அக்கறையும் கிடையாது. உங்களுக்கு அன்பு காமிக்கவோ, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கவோ, உங்களோட பர்த்டே நினைக்கிறதுக்கோ யாருமே இல்லை அப்படின்னு தோணும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம்தான் இந்த இன்னர் சைல்டு ட்ராமாங்கிறது. ஆனால் வாட் எவர் இட் இஸ், இதை வச்சுக்கிட்டு நம்ம காலம் பூரா வாழக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய ஃபிசிக்கல் இல்னஸில் கொண்டு போய் விட்டுடும். ஸோ உங்களுக்கு தேவைங்கிறது ஒரு பர்சனலைஸ்டு கவுன்சிலிங் அண்ட் கஸ்டமைஸ்டு ஹீலிங். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மனசில் பாரமாக இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி உங்களோட ஒரு சின்ன அறிமுகம், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வாய்ஸ் மெசேஜில் போடுங்க. அதை கேட்டுட்டு நான் உங்களை கூப்பிடுவேன்.